பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில நாம் ஃபேமிலி டாக்ஸ் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சில வாரங்களா நாம் உறவுகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சில கேள்விகளை நாம் கேட்டோம். உறவுகள் குடும்பத்துல எப்படி இருக்கணும், அது நாம் வளர்ந்த குடும்பத்துல எப்படி இருந்தது, அது இப்போ இருக்கிற நம்ம குடும்பத்தை எப்படி தாக்கத்துக்குள்ள கொண்டு வருது என்று சில காரியங்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் கோபத்தை குறித்து பார்க்க போகிறோம். அந்த எழுதின கேள்விகள்ல இதுவும் ஒரு காரியமா இருந்துச்சு இல்லைங்களா? கோபம் என்பது உறவுகளையும் குடும்பத்திலையும் சாதாரணமா வருகிற ஒரு காரியம்தான். இந்த கோபம் வரும்போது இது எப்படி நாம் கையாளுகிறோம்? ஹவு டு வி ஹேண்டில் ஆங்கர் இன் ஃபேமிலி? முதலாவது நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும், கோபம் என்பது தப்பு கிடையாது இல்லைங்களா? கோபம்ன்றதை நிறைய நேரத்தில் நம்ம அது ஒரு தவறான எமோஷன் நம்ம நினைச்சிடறோம். ஆனா தேவனே கோவப்படுகிறது நமக்கு தெரியும். கர்த்தருக்குள்ளோ பாவம் இல்லை. ஆனா ஆண்டவர் கோவப்படுகிறத நாம் வசனத்துல பார்க்கிறோம். அப்போ கோபம் என்பது பாவம் அல்ல. ஆனா கோபம் வரும்போது நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் பாவமா நீதியானது நிர்ணயிக்க போகிறது. சில நேரத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் கெட்டிங் சோ மச் ஆங்க்ரி, பட் ஹவு இட் இஸ் பின் டெல்ட் வித். எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க, அந்த ரியாக்ஷனை தான் நம்ம டீல் பண்ணுமா இருக்கு. எஸ். ஸோ வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் போதே ஒரு 3 வசனங்களை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது எபேசியர் 4வது அதிகாரம் 26, 27 நாம் இப்படி பார்க்கிறோம். 26 சொல்லுறது, கோபம் வந்தாலும் நாம் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது. சூரியன் அஸ்தம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே நம்ம கோபத்தை நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம மன்னிப்பு கேட்கணும், காரியங்களை நாம் சீராக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை கோவப்படுகிறதுக்கு நம்மளுக்கு பரவாயில்ல, கோவப்பட பர்மிஷன் கொடுக்குதுங்க. ஆனா அதோட ஒரு கட்டளையும் வருது. அந்த கோபம் நம்மள பாவத்துக்கு ஏதுவாக நம்மளை நடத்தக்கூடாது இல்லைங்களா? அப்போ கோபம் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை முதலாவது நாம் அட்ரஸ் பண்ணணும். எனக்கு கோபம் வந்துச்சா, அந்த கோபத்தை எப்படி நான் அட்ரஸ் பண்றேன், எப்படி அதை குறித்து நான் பேசுகிறேன்றது முக்கியம் இல்லைங்களா? என் கோபத்தை நான் மூடி மறைக்க கூடாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பரீட் ஆங்கர் ப்ரொடியூசஸ் பிட்டர்னஸ். நம்ம கோபத்தை அடக்கம் போனோம்னா அது நிச்சயமாக என்னத்தை கொண்டு வரோங்க? கசப்பை கொண்டு வந்துடும். அது வேற மாதிரி சிந்தனைகளை கொண்டு வரும் இல்லைங்களா? நம்ம ஆல்ஃபா வீடியோவில் பண்ணும்போது ஃபேமிலி கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 பிராணிகளை குறித்து சொல்லுவாங்க. ஒன்று இஸ் அ ஹெட்ஜாக் இல்லைங்களா? அது என்ன பண்ணும்? கோவத்தை அடுக்கி வச்சிரும், கோவத்தை காட்டாது. அந்த நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும் இல்லைங்களா? இன்னொன்று பார்த்தோம், ரைனாசரஸை பார்த்தோம். ரைனோசரஸ் என்ன பண்ணும்? கோவம் வந்துச்சுன்னா அது நேராக போய் இடிச்சு ஒடிச்சு எல்லாத்தையும் அப்போவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டுடும். 2மே தப்பு தான் இல்லைங்களா? அடிக்க வச்சா அது கசப்பா மாறும், கோபமா மாறும், விரோதமா மாறும், பிசாசுக்கு இடம் வந்துடும் வேற காரியங்களை சிந்திக்க. அதே நேரத்தில் கோவம் வந்தோன்னே ஒரேடியா எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம டேமேஜ் பண்ணிடும். இந்த ஃபேமிலி கான்வர்சேஷன்ஸில், கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்லாம் இந்த மேரேஜ் கோர்ஸில் நம்ம பார்த்துருக்கிற காரியம் இது. நிறைய பேர் நம்ம சபையில் இது பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஹவு டேமேஜிங் இட் இஸ். ஸோ 2மே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். கோவம் வரும்போது அதை நம்ம தாழ்மையா இல்லைங்களா, நம்ம எப்படிலாம் இதை டீல் பண்ணோன்ட்டு சில காரியங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வசனம் நம்மளுக்கு சொல்லுது, முதலாவது கோவம் வரும்போது பாவம் செய்யக்கூடாது என்று. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம்? சொன்னதெல்லாம் தான் பாவமான காரியங்கள் இல்லை. இன்னொருத்தரை டேமேஜ் பண்ணுறது, மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் பாவத்து வழியா நடத்துகிற காரியங்கள். ஆனா அந்த வழியா நம்ம போகாம வசனத்தின் மூலியமா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஜேம்ஸ் 1:19-20 நம்ம பார்க்கும்போது, know this my beloved brothers, let every person be quick to hear, slow to speak, slow to anger, for the anger of man does not produce the righteousness of God. அப்போ நம்ம கோவமா இருக்கும்போது கூட நம்ம அதில் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம உடனே இம்மீடியட்டாக நம்ம சொல்லும் போது தான் அது ஹர்ட்ஃபுல் டேமேஜிங் வேர்ட்ஸாக வருது. பட் இஃப் யூ கேன் டேக் அ மோமெண்ட், பாஸ் அட் தட் டைம், நம்ம சொல்லும் போது ஆல்வேஸ் இதை நம்ம வசனத்தை ஞாபகம் வச்சுன்னு நம்ம கோவம் வரும்போது மற்றவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசக்கூடாது. அநேக நேரத்தில் நிறைய நேரம் பிரச்சனை எதனால வருதுன்னா, கோவம் வரும்போது நம்ம மரியாதை இல்லாமல் பேசிடுவோம், அப்புறம் காயப்படுத்துகிற மாதிரி பேசுவோம். அண்ட் ஆல்சோ ஒரு மனுஷனுடைய டிக்னிட்டியை நம்ம குறைச்சிருவோம் இல்லையா? பட் தட் இஸ் நாட் வாட் காட் வாண்ட்ஸ் ஆஃப் அஸ். வி ஆர் ஆல் கிரியேட்டட் இன் த இமேஜ் ஆஃப் காட். அப்போ நான் ஒருத்தரை பார்த்து அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசும்போதோ இல்லை அவங்க டிக்னிட்டி டேமேஜ் ஆகிற மாதிரி நான் ஏதாவது காரியம் பண்ணும்போது ஐ எம் டேமேஜிங் த இமேஜ் ஆஃப் காட் இல்லையா? அது தேவனுக்கு பிரிய இல்லாத ஒரு காரியம். அதனால நம்ம கோவமாக இருந்தால் கூட நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைங்க பேசக்கூடாது.
அவங்களோட ஒருத்தருடைய டிக்னிட்டியை நம்ம குறைவா ஆக்குற மாதிரி, அவங்களுக்கு டிக்னிட்டி ஹர்ட் ஆகுற மாதிரி நம்ம எந்த காரியமும் நம்ம பேசக்கூடாது yes. இல்லைங்களா? And in this verse it says, let every person be quick to hear. இந்த கேட்கறதுக்கு நம்ம வேகமா சீக்கிரமா நம்ம கேட்கணும், ஜாக்கிரதையா நம்ம கேட்கணும். இப்படி நம்ம கேட்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் கிரியேட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா, ஒருத்தருடைய நிலைமையை நம்ம புரிஞ்சு கொள்ளல, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம உடனே புரிஞ்சுக்கொள்ள ஒஃபெண்ட் ஆயிட்டோம், நம்மளும் வேகமா பேசணும், அவங்களும் வேகமா பேசணும் என்னும் போது ரொம்ப கிளாஷ் தான் ஆகுது அந்த இடத்துல. அதுக்கு பதிலாக வசனம் சொல்லுகிறது போல, பி குவிக் டு ஹியர் அண்ட் ஸ்லோ டு ஸ்பீக். இல்லை, ஸ்லோ டு ஆங்கர், ஃபார் ஆங்கர் டஸ் நாட் ப்ரொடியூசஸ் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். நம்ம கோபம் வந்து தேவனுடைய நீதியை பிரதிபலிக்கலைன்னா அது தேவனுக்கிட்ட இருந்து வந்த கோபம் அல்ல. அந்த கோபம் வந்து அநீதியை கொண்டு வருகிற, பாவத்துக்கு ஏதுவா நடத்துக்கிற கோபம். அப்போ கோபம் ஏன் தப்பு இல்லைன்னு சொல்றோம்னா, அது தேவனுடைய ஒரு இமோஷனா இருக்கு, அது தேவனுடைய ஒரு உணர்வா இருக்கு. ஆனா அதே நேரத்துல அந்த கோபம் நீதியை பிறப்பிக்கணும் இல்லைங்களா? இப்போ நம்மளை சுற்றி நடக்கிற அட்ராசிட்டிஸ், நம்மளை சுற்றி நடக்கிற தவறான காரியங்களுக்கு விரோதமாக நம்ம கோவப்படும் போதே நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அதுக்கு விரோதமாக நம்ம பேசுகிறோம். அந்த தவறான நம்ம பட்டணத்தில் நடக்கிற பாவமான காரியங்கள், தீட்டான காரியங்கள், அவமானமான காரியங்கள், தப்பான காரியங்கள் இல்லைங்களா? ஸ்திரீங்களுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக நடக்கிற காரியங்களை பார்த்து நம்ம கோவப்படுகிறது தேவனுடைய நீதி. அந்த நீதி என்ன பண்ணாங்க? ஒரு சீர்திருத்துதலை கொண்டு வரும். நம்ம வீட்டில் பார்க்கிற சில பாவமான காரியங்கள் இல்லைங்களா, தவறான காரியங்களை பார்த்து அதுக்கு விரோதமா நம்ம பேசும்போதே தேவனுடைய நீதி அந்த இடத்துல உண்டாகிறது. ஸோ ஆங்கர் இஸ் நாட் ராங், பட் வாட் டு யூ டூ வித் ஆங்கர் அண்ட் வேர் ஆர் யூ கெட்டிங் ஆங்கிரி? செல்ஃபிஷ் ஆங்கரா இருக்கா, இல்லை ஒரு தவறை பார்த்து நம்ம கோவப்படுகிறோமா என்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ ஆண்டவர் கொடுக்குற சொல்யூஷன் இல்லைங்களா, வாட்ஸ் காட் சொல்யூஷன் இஸ் குவிக் டு ஹியர். கேளுங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. பேசும்போதே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க இல்லைங்களா? நீதிக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசும்போதே அவங்க அவமானப்படுத்த மாட்டோம் இல்லைங்களா? அது மாத்திரம் இல்லாம நீதிமொழிகள் 15:1 நம்ம இப்படி பார்க்கிறோம். A soft answer turns away wrath, but a harsh word stirs up anger. இந்த வசனத்துல எவ்வளோ தெளிவா இருக்குன்னா, அப்போ நம்ம கோவமான நேரத்துல நம்ம ஹார்ஷ் வேர்ட்ஸ் பேசும்போது தான் அந்த ஆங்கர் பில்டப் ஆகி, கொடூரமான வார்த்தைங்க. எஸ், கொடூரமான வார்த்தைங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம ஒரு சாஃப்ட் வேர்ட், இஃப் யூ யூஸ் காம் வேர்ட்ஸ் ஓவர் ஹார்ஷ் வேர்ட்ஸ், அது நாங்க வந்து ஓவர் ஷவுட்டிங் அண்ட் yelling, அப்போ அங்க ஒரு சமாதானம் உண்டாகுது இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா அது காம் டவுன் ஆகுது. ஆனா நம்ம திருப்பி ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அங்க ஆங்கர் பில்டப் ஆகுது. அந்த சண்டைக்கும் குவாரலுக்கும் ஸ்ட்ரைஃப்க்கும் அங்க நம்ம இடம் கொடுக்கறதா ஆகுது. அதாவது இந்த கோவம் வரும்போதே ஒரு வேகமும் அதோட வருது இல்லைங்களா? ஒரு மாதிரி ஸ்பீடா போவோம், நம்ம யோசனையும் ஸ்பீடா போவோம், வார்த்தைகளும் ஸ்பீடா போவோம். அப்போ கொஞ்சம் கியர் கம்மி பண்ணுங்க இல்லைங்களா, கொஞ்சம் ஸ்லோ டவுன், கொஞ்சம் பிரேக் போடுங்க. காம் வேர்ட்ஸ், எஸ், காம் வேர்ட்ஸ். அண்ட் வி ஷுட் ஆல்சோ அவாய்ட் நேம் காலிங் இல்லையா? மற்றவங்கள வேற ஏதாவது பேர் சொல்லி கூப்பிடுறது, அந்த மாதிரி திங்ஸ் நம்ம டெராகேட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆனா நம்ம முக்கியமா நம்ம மனசுல என்ன இருக்கணும்னா, இப்போ கோவமா எந்த சமயத்துல we have to be people who are always seeking peace in that situation. அப்ப அது நம்மளோட மோட்டிவா இருந்துச்சுன்னா everything else will fall in place. இல்ல, I should have my way, நான் தான் இது ஆர்குமெண்ட்டை வின் பண்ணணும், my things have to be won அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்கும்போது அங்க நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம், பாவத்துக்கு இடம் கொடுக்குறோம், சண்டைக்கும் இடம் கொடுக்குறோம். It's not about winning the argument, it's about winning the person. So one last thing as we finish, I'd like to say, think about Genesis chapter 1 இல்ல, when there was chaos, the Holy Spirit was brooding over the waters இல்லைங்களா? அப்போ நம்ம குடும்பத்துல கோபம், ஒரு ஆர்கியூமெண்ட்டோ ஒரு டிசென்ஷனோ வருது, இதனால கேயாஸா இருக்குது நம்ம யோசிக்கும் போதவே immediately invite the Holy Spirit to brood over those chaos waters. Let those troubled waters, let the Holy Spirit brood over those troubled waters. He will bring life and peace. He will create those things that are not. He will bring life into that situation. Instead of anger bringing destruction, let the Holy Spirit bring life into our situations of anger and frustration. Amen, amen. So today we learned that anger, if it is handled in a right way, that can lead to righteousness of God. Produce the righteousness of God. Yeah. Amen. If it is not, then it does not produce the righteousness of God, but it leads to sin and destruction. Yes. So நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டுங்க. நம்ம குடும்பத்துல கோபம் வராதுன்னு சொல்லல, கோபம் வர நேரத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் இல்லைங்களா? நாம் செய்ய வேண்டிய காரியங்களை வேத வசனத்திலிருந்து தெளிவாக நம்ம பார்த்தோம். முதலாவது நம்ம பார்த்த விஷயங்களை, கோபம் வந்தாலும் நாம் பாவம் செய்யக்கூடாது, நீதியின் காரியங்களை நம்ம தேட வேண்டும். கோபம் வரும் போதே நம்ம
யாக்கோபு 1:19-20 சொல்றது பிரகாரம் நம்ம கேட்கறதுல தீவிரமா இருக்க வேண்டும். லிசன், குவைட்லி லிசன், காம் டவுன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இடம் கொடுக்காதீங்க, டிஸ்ரெஸ்பெக்ட்டுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீதிமொழிகள் 15:1 சொல்லுகிறது பிரகாரமாக ஜென்டில்னஸ், காம்னஸ் இல்லைங்களா, அமைதியாக நம்ம கொஞ்சம் நிதானத்தோட, நம்ம ஒரு பொறுமை உள்ள ஒரு ஜென்டில் ஹார்ட்டோட இந்த காரியத்தை நம்ம டீல் பண்ணும் போதே, பரிசுத்த ஆவியானவரை நம்ம அந்த இடத்துல அந்த சூழ்நிலைமைக்குள்ளாக வர வைக்கும் போதே நம்ம கோபத்துல மன்னிக்கும். கொலோசியர் 3:13 நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவ போல மன்னிக்கிற ஒரு மன்னிப்பு அந்த கோப நேரத்துல கூட நமக்குள்ள உண்டாகும். நீதியை பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம மாறிடுவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும் போதே ஒருவேளை நம்ம கோபத்தால யாராச்சும் நம்ம காயப்படுத்தியிருந்தா நம்ம இருதயத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம இப்பொழுது ஒப்பு கொடுக்கலாமா? அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம இருதயத்தை மாற்ற அவர் வல்லவர். ஒருவேளை எனக்கு ரொம்ப கோபம் வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த நேரத்துல உங்க இருதயத்தை ஆண்டவர் கரத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமாதானம் உங்க இருதயத்துல ஊற்றப்படும். பரிசுத்த ஆவியானவரை நீங்க வரவேற்கும் போது அந்த தண்ணீர்கள், அதுல ஒரு கேயாஸ், அதுல ஒழுங்கினம் இருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். அந்த இடத்துல ஜீவன் உண்டானது, புதிய காரியங்கள் உண்டானது. இன்றைக்கு ஒரு சாந்தமுள்ள உள்ளத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். Amen. Our Heavenly Father, we thank you, Lord, for this day, Lord. Lord, as we spoke about anger, Lord, we pray that you would give us the grace to handle this emotion, Lord, according to your word, Father God. Help us to be gentle in times of anger, Father God. Help us to be slow to get angry, Lord, slow to speak anything, Father, but Lord, to be quick to hear, Father God, and to speak gentle and kind words, Father God. Avoid any sort of disrespect, Father God. Help us to respect the other person, Father. And Lord, help us, Lord, to invite you, Holy Spirit, in those moments of anger, Lord, to take complete control of the situation, Father God, and that will produce righteousness of God, oh God. We thank you, Father God. We commit this session into your hands, Father God. Lord, everyone that is listening, Father, we commit them into your hands, Father God. Help us to repent of all the wrong things that we have done, the wrong way that we have reacted, Father God. Lord, we pray, Lord, that we will walk in your ways according to your word, Lord. In Jesus' name we pray. Amen. 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 May the Lord bless you and may his peace keep you.